யார் இந்த கெனிஷா? ஏற்கனவே திருமணம் வேற ஆயிடுச்சா? முதல் கணவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது குறித்த சீக்ரெட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ பிரபலம் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு 2 ஆண் குழந்தைகளை பெற்ற ஆர்த்தியோட பிரியறதா ரவி மோகன் அப்படிங்கிற ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு பலருக்குமே அதிர்ச்சியை கிளப்பி இருந்துச்சு. சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் பாடகி கெனிஷாவோட கலந்துக்கிட்டாரு ரவி. ஏற்கனவே அவருக்கும் கெனிஷாவுக்கும் இருந்த உறவால தான் ஆர்த்தியும் ரவியும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடின பேச்சுக்கு ரவியினுடைய இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலத்தையே கொடுத்துருச்சு. ரவி அந்த மாதிரி செஞ்சதை தொடர்ந்து ஆர்த்தியுமே பார்த்தீங்கன்னா காட்டமான அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் ஐசரி கணேசனுடைய மகள் திருமணம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் ரவி மோகன் பாடகி கனிஷாவோட கலந்துக்கிட்டாரு. ஏற்கனவே ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது. அவங்களுடைய பிரிவுக்கு ஆர்த்தி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பலருமே சொன்னாங்க. ஆனால் கனிஷாவோட ரவி வந்ததை பார்த்த பலருமே ஒருவேளை ரவி தான் இந்த பிரிவுக்கு முதல் புள்ளியை வச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்த்தியும் தன்னோட பங்குக்கு காட்டமான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து திரைத்துறையினர் அண்ட் ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஆர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்த்தி வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்னோட மௌனத்தை நான் கலைக்கிறேன். என்னோட குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்தில் கடந்த ஒரு வருஷமாக நான் மௌனத்தை விரதமாகவே இருந்துட்டு வரேன். அதனால் நான் பலகீனமானவள் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. என்னுடைய பேச்சை விடவும் குழந்தைகளினுடைய அமைதியான வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா நினச்சி தான் நான் அந்த மாதிரி மௌனமாக இருந்தேன். என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், பழிச்சொற்கள், வசைகள் எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு. இருந்தாலும் தந்தை அண்ட் தாய் 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். உலகம் இந்த மாதிரி பார்க்குற நாடகங்களும் காட்சிகளும் வேற, நடந்த உண்மையே வேற. எங்களுடைய விவாகரத்து வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் 18 வருடங்களாக நான் காதல் அண்ட் நம்பிக்கையோட கைகோர்ந்து நடந்த ஒரு மனிதன் இன்னைக்கு என்னோட கைகளை மட்டும் இல்லை, தன்னுடைய பொறுப்புகளையும் துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாரு. கடந்த பல மாதங்களாக அந்த குழந்தைகளினுடைய பொறுப்பை நான் என்னோட தோள்களில் சுமந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் அறியாமல் குழந்தைங்க சிந்துற கண்ணீரை என்னுடைய கைகள் மட்டும் தான் துடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது அவர் புதிய உறவை உருவாக்கிக்கிட்டாரு. அதனால் அவருடைய கண்களுக்கு பழைய சுவர் வெறும் செங்கல் சுவர் போல தான் காட்சியளிக்குது. குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவருடைய வாக்குறுதியும் இப்போ பறந்து போயிடுச்சு. நான் அந்த காதலுக்காக வருத்தப்படலை. அதே சமயம் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை. என்னுடைய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி 14 அண்ட் 10 வயசு ஆகுது. அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பாதுகாப்பும் உறுதியும் முக்கியம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சட்ட விவாகரத்தை எல்லாமே அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் கைவிடப்பட்டதனுடைய வழி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எடுக்கப்படாத தொலைபேசி அழைப்புகள், நிராகரிக்கப்பட்ட சந்திப்புகள், போலியான சமாதான வாக்குறுதிகள், இந்த மாதிரி எல்லாமே எங்களுடைய நெஞ்சில காயங்களாகவே இருக்குது. நான் ஒரு மனைவியாகவோ அல்லது குற்றச்சாட்டுகளை சுமந்து நிற்கிற ஒரு பெண்ணாகவோ நான் பேசலை. குழந்தைகளினுடைய நலனை காக்க நினைக்கிற தாயாக மட்டும் தான் நான் குரல் எழுப்புறேன். நான் இதை செய்ய தவறிட்டா நானும் அவங்கள கைவிட்டது மாதிரி ஆகிடும். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் அந்த எதிரொலிக்கு நீங்கள் செவி சாய்த்து தான் ஆகணும். ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னமும் ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பெயரில் தான் இருக்குது. சட்டம் முடிவு செய்கிற வரைக்கும் அந்த பெயரில் தான் அது நீடிக்கும். அதே போல் என்ன ரவியோட முன்னாள் மனைவி அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்த வேண்டாம். அந்த முடிவை சட்டம் எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்போம். நான் என்னுடைய குழந்தைகளினுடைய எதிர்கால நலனுக்காக போராடுறேன். இந்த மாதிரி அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு தன்னுடைய யூடியூப் சேனலில் ரவி கெனிஷா பற்றி நான் ஏற்கனவே பேசினப்போ ரவியினுடைய ரசிகர்கள் வந்து எனக்கு சாபம் எல்லாமே கொடுத்தாங்க. கெனிஷாவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே ரவி மோகன் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் கனிஷாவோட மட்டும் இல்லை, யாரோட வேணும்னாலும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமையும் விருப்பமும் தான், அது உண்மையும் கூட. அதே நேரத்தில் ஆர்த்தியினுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு படிப்பவர்களினுடைய மனசை கணக்க தான் வச்சுருக்குது. விவாகரத்து இன்னும் உறுதியாகலை, அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஜோடியாக வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி நினைக்கிறாங்க. முக்கியமாக எனக்கு கணவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே நேரம் என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி நினைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ரவியினுடைய 2வது மகனுக்கு நடிக்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்குது. அப்பாவை தாண்டி வளர்ந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் வெளிநாட்டில் போயிட்டு நடிப்பு தொடர்பாக படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் இப்போது அந்த பையனோட மனநிலை என்னவா இருக்கும்? முக்கியமாக சினிமாக்காரங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வெறுக்கிற அளவுக்கு அவர் போயிருப்பார். கனிஷாவோட ரவி வந்த வீடியோவை ரவியினுடைய மகனோட நண்பர்களுமே அவர்கிட்ட கண்டிப்பாக காட்டுவாங்க. அதெல்லாமே அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் தானே. கனிஷாவுக்கு ஏற்கனவே 10 வருஷங்களுக்கு முன்னாடியாவே ஒரு திருமணம் நடந்ததாகவும் அந்த கணவர் மறைந்துட்டதாகவும் நம்ம விசாரித்த வரையில் ஒரு சோர்ஸ் சொல்லிச்சு. கனிஷா பணக்காரராகவோ ஏழை பெண்ணாக கூட இருக்கலாம். பெங்களூரில் விவேக் நகரில் சாதாரண வீட்டு பெண்ணாக தான் அவங்க பிறந்ததாக சொன்னாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் திருமணமான ஒரு ஆணோட வாழ்க்கையில் இதுக்காக அவங்க வரணும். எந்த பெண்ணுமே தன்னுடைய கணவரை விட்டு தர மாட்டாங்க. சினிமா பிரபலங்கள் அண்ட் தனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி மொத்தமாக 200 பேரை மாலத்தீவுக்கு ஐசரி கணேசன் அழைச்சிட்டு போக இருக்கிறாரு. அதில் ரவி கனிஷாவும் உள்ளடக்கும். இது எல்லாமே ஆர்த்திக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையை கொடுக்கும். இந்த மாதிரி செய்யாரு பாலு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த விவகாரத்தில் ஆர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு பெருகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.